ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேட் த சீரீஸ் எபிசோட் 3ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஜென்னும் அலாயும் அந்த கார்டன்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் தூரத்துல இருந்து ஒரு கார் வரவும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பதட்டமாயி எட்டி பார்க்கறாங்க. தாட்டு தான் வந்திருக்கிறாங்க, அவங்க டேட் பண்ண பர்சன். தாட் இவங்க ரெண்டு பேருமே கார்ல கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஜென் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இப்போ காலேஜில் லீவ் விட்டு இருக்காங்க. ஸோ என்னோட அம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நீயும் எங்கள் கூட வரியா அப்படின்னு ஜென் கிட்ட கேட்குறாங்க. ஜென் என்ன சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரியல, பட் நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தாட் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பின்னாடியே இருந்து பார்த்து அலாய் ரொம்பவே முறைச்சிட்ருக்குறாங்க. அதை தாட்டுமே கண்ணாடியில் பார்த்து நோட் பண்ணிக்கிறாங்க. அலாய் ரொம்பவே வேகமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. ஜென் அவங்க கையை பிடிச்சி தடுக்கவும் அலாய் சட்டுன்னு கையை விதறி விட்டு கொஞ்சம் சத்தம் போட்டுடுறாங்க. சாரி அலாய், நான் மறந்துட்டேன்னு சொல்லவும், இல்லை அது பரவாயில்ல, ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில நான் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லவும், அதை விடு, நீ இப்போ ஓகேவான்னு கேட்குறாங்க. நீ என்னை பற்றி கவலைப்படுறத நிறுத்து ஜென், நான் தான் உனக்கு தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜென் சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசுகிறத நிறுத்து, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு சுத்தமாக உங்களோட பேசுறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லவும் அலாய் ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அலாய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஜென்னுமே அங்கே தூங்குறதுக்காக வர்றாங்க. ஜென்னுக்கு கொஞ்சமும் தூக்கமே வரல, முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அலாயை ஹக் பண்ணி தூங்கியே அவங்களுக்குமே பழகிருச்சு. சரி ஓகே, அலாயை ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணலான்னு திரும்பவும் அலாய் வேறொரு பக்கமாக திரும்பி படுத்துக்கிறாங்க. ஜென்னுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அடுத்த நாள் காலையில் அலாய் அவங்க லேப்டாப்பில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு கேர்ள்ஸ் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபேமஸ் யூடியூபர், அவங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜென்னுமே அந்த இடத்துக்கு தான் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ரெண்டு கேர்ள்ஸும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா, காதலுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது. நம்ம ஒருத்தரை காதலிக்கும் போது நம்ம ரொம்பவே ஹாப்பியாகவும் ரொம்பவே நிம்மதியாக இருக்கிறோம். அதே இதை அவங்களுக்குமே கொடுக்கணும். ஒருத்தர் ரொம்பவே பாதுகாப்பாக ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சன் கூட இருக்கும்போது நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு என்ன மாதிரியான ஒரு உறவாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு அதில் அந்த கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை ஜென்னுமே கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க அங்கிள் சொன்னது, நீ அலாய் மேலே ஒரு தனி கேர் எடுத்துக்கிற, நீ ரொம்பவே அவன் மேலே அன்பாக இருக்குன்னு சொல்லத அவங்க நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ தான் ஜென்னோட அம்மா அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, அந்த டாக்டர் பையன் எப்படி இருக்கிறான், அவனை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. ஜென் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அவங்க தான் ஆல்ரெடி அலாய் பற்றின யோசனையில் இருக்கிறாங்கல்ல, அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. இனி இங்கே இருக்கிறது சரி வராதுன்னு சொல்லிட்டு அலாய் அவங்கள கூப்பிட்டு, நீ எங்கே போகிற, என்னோட அம்மா ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்களாம், ஸோ நான் அவங்க கூட இருக்கலான்னு போகிறேன், அப்போ நீ நைட்டு வரமாட்டியா அப்படின்னு கேட்கவும், நான் இல்லைன்னா என்ன, நீ தான் இப்போ நல்லா தூங்குறல்ல, உனக்கு அது இன்னும் நல்ல வசதியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜென் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்க தம்பி, நீ இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்க போகிற, அலாய் அங்கே தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க, அதை பற்றி உனக்கு கவலையே இல்லையான்னு கேட்கவும், உனக்கு கவலையாக இருந்தா நீ போய் அவகிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, அலாய் உன்னோட யூனிவர்சிட்டியில் தான் ஜாயின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லவும் அவங்க தம்பிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. என்னது உண்மையாவா, சரி இப்போவே நான் கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு இங்கே அலாய் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் எதை பற்றியோ ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட முடியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜென்னுக்குமே மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க, ஜென் நீ எப்போ வருவ ஜென், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், யூனிவர்சிட்டி பற்றி என்னோட ஸ்டடீஸை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னுக்காக மெசேஜ் பண்ணிவிட்டு என்னோட ரிப்ளைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்க்குறாங்க, ஆனால் அவங்க எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணலை. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் ஜென்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நாளைக்கு மாலுக்கு போகலாம், நீ வரியான்னு சொன்னதும் இதை பார்த்துட்டு அலாயுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அலாய் ஜென்னுக்கு முன்னாடியே மாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னைக்கு நீ என்னை எங்கே கூப்பிட்டுட்டு போகிற, நம்ம லஞ்சுக்கு போகிறோமா இல்லை மூவிக்கானே ரொம்பவே சந்தோஷமாக கேட்கும்போது, இப்போ நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன், எனக்கு அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. இது எதுக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு டேட் பண்ண போகிறேன், அதுக்காக நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்ல,
அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோன்னு சொல்லவும் அலாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னன்னு சொல்ல தெரியாம அங்கேயே நிற்கிறாங்க. நீ என்ன நினைக்கிற? நீயும் ஏன் டேட் பண்ணக்கூடாது? உனக்கு என்னோட தம்பியை பிடிக்கலன்னா, அவன் டேஸ்ட் உனக்கு பிடிக்கலன்னா நான் உனக்கு வேற பையனை காட்டுறேன், இந்த பையன் ஓகேவா அப்படின்னு சொல்லி காட்டவும் அலாய் சொல்கிறாங்க, இல்லை உன் தம்பியை விட யாருமே பெட்டராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இப்போ மட்டும் அவன் இங்கே இருந்தான், நீ சொல்கிறத கேட்டிருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான். ஓகே, நம்ம இப்போ சாப்பிட போகலாமா? ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணுறேன். அது ஆக்சுவலி நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் தாட்டை கூப்பிட்டுட்டு இங்கேயே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு டேட் இல்லையா, ஸோ ரொம்பவே பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும், அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் பார்த்து பண்ணுறேனே. எல்லாம் எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஜென் அவளை காயப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நீ சீரியஸாக தான் பண்ணுறியா, இல்லையே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அலாய் கேட்குறாங்க. ஆமாம், பாட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிறான், அப்புறம் ரொம்பவே வெல்த்தியான ஃபேமிலி, என்னோட அம்மாவுக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீயுமே வர்றியா, தம்பிக்கிட்ட நான் சொல்கிறேன், இதே டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜென்னு தாட்டை மீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அலாயுமே வந்திருக்கிறாங்க ஜென் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக. ஜென் வந்ததும் தாட்டு ஜென் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஜென்னுமே அவங்க கையை பிடிச்சிட்டு ரொம்பவே க்ளோஸ்டாக இருக்கிறாங்க. தாட்டுக்கு சாப்பாடுமே ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் தூரமாக இருந்து அலாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அலாய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிருது, அந்த இடத்துல நின்று பார்க்கவே முடியலை. ஸோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அலாய் போனதை ஜென் பார்த்துட்டு ஜென்னுமே தாட்கிட்ட சரி நீ அங்கே போய் உட்காருன்னு சொல்லவும் அதையுமே தாட் புரிஞ்சுக்கிட்டு சரி நீ என்னால் உனக்கு எந்த யூஸும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டுமே அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு இது எல்லாமே இவங்களோட பிளான் மாதிரி தான் தெரியுது. அப்போ தான் அந்த தாட் கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு என்னோட ரூம்மேட் அலாயை ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் ஆமாம் இருக்கு, அவங்க உன்னோட ரூம்மேட் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவள் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ஆனால் அதையும் தாண்டி அவளுக்கு என் மேலே ஒரு ஃபீல் இருக்குது, அவள் என்னை ரொம்பவே நேசிக்கிறா, ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணான்னு தோணுது, இதுக்கான நம்பிக்கையை நான் அவளுக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட தான் இருக்கணும், அதுதான் சரியாக வரும்னு சொல்லவும் தாட் சொல்கிறான் நீயுமே அப்படி தான் இருக்க போறியான்னு கேட்கவும் எனக்கு அது வேணாம், ஆனால் அலாய் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, ஒரு ஆண் ஒரு பெண் கூட தான் இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது, அதை நம்ம சொல்ல முடியாது, அது நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டது, உன் இதயம் என்ன சொல்லுது அதை மட்டும் நீ கேளு ஜென். ஜென் அதுக்கு சொல்கிறாங்க, நான் ஒரு பெர்ஃபெக்டான பையன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் தாட் சிரிச்சுக்கிட்டே நான் கேட்டதுக்கான பதில் இது இல்லை, சரி ஓகே, நான் இன்னைக்கு எதுக்கு உன்னை இங்கே வர சொன்னேன்னா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிளில் இருந்த பையனை கூப்பிட்டு இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இவன் பேர் சிங்க்குன்னு சொல்லி ஜென்னுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஜென்னுமே ரொம்ப நார்மலாக எடுத்துக்கிறாங்க. இது உனக்கு ஷாக்கா இல்லையா, நீ சர்ப்ரைஸ் ஆகலையான்னு கேட்கவும் எனக்கு உன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு, நீ சிங்கிளாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த சிங்கை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன்னு பார்த்த ஞாபகம் இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்கவும் சிங்க்கு சொல்கிறான், நம்ம ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், நீ படித்த ஸ்கூலில் தான் நானுமே படித்தேன், ஆனால் என்ன நான் உன்னை விட சீனியர், ஸோ நம்ம மீட் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும் சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னியே அது என்னதுன்னு கேட்கவும் நீ கேட்ட மாதிரியான ஹெல்ப்பு தான், இப்போதைக்கு இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, என்னோட அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தாட் சொல்லவும் ஏன் உன் அம்மா தான் ஓப்பன் மைண்டடாச்சே, நீ ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற, அவங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லவும் தாட் சொல்கிறான் நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும், ஆனால் அவங்க அன்னைக்கு ஒரு ஃபோன் காலில் பேசிகிட்டு இருந்தாங்க, அதில் என்ன சொன்னாங்கன்னா நான் என்னோட பையனை சரியாக வளர்த்துருவேனான்னு எனக்கு என் மேலேயே ஒரு சந்தேகமாகவே இருந்தது, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது, எங்கே அவன் ஒரு பையனை டேட் பண்ணிடுவானோ, ஒரு பையனுக்கு அட்ராக்ட் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன், அந்த மாதிரி மட்டும் ஒன்று நடந்ததுன்னா என்னால் வாழவே முடியாது, இப்போ நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படி தானேன்னு கேட்கவும் ஆமாம் அப்படிதான், அப்போ நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என் கூட அலாய் இருக்கும்போது என்னோட சரௌண்டிங்கில் அலாய் இருக்கும்போது நீயுமே என்னோட பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும்
சொல்லிட்டு டீல் ஓகேவான்னு கேட்குறாங்க. சரி ஓகே, அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜென் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிங்க் தாட் கிட்ட கேட்குறாங்க, இது சரியா வருமா, இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இதை விட்டா எனக்கு வேற என்ன பண்ணன்னு தெரிலன்னு சொல்லவும் சிங்க்குமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே, அவங்க 2 பேருமே அங்கேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஜென் வீட்டுக்கு வராங்க. ஜென் வீட்டுக்கு வர்றதை பார்த்துட்டு அலாய் கேட்குறாங்க, நீ இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு நினச்ச, என்ன ஒரு ஆச்சரியம் நீ வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கவும், இது என்னோட ரூமு, நான் எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன் அப்படின்னு ரொம்ப கோபமாகவே பதில் சொல்கிறாங்க. ஜென் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க டிராயிங் டேபிள் முன்னாடி இருக்கவும், அலாய் இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கு கால் பண்ணி ஜென் முன்னாடியே வந்து பேசி வெறுப்பேத்திட்டு இருக்கிறாங்க. நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்கவும், உன்கிட்ட பேசாம நான் எப்படி தூங்குவேன்னு அவங்க தம்பி அங்கிருந்து பதில் சொல்லவும், நீ வந்து யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்ட்டி வந்து சூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு அவங்க தம்பி கேட்குறாங்க. அதுக்கு, இன்னும் சூஸ் பண்ணல, நான் உன்னோட ஃபேக்கல்ட்டியவே சூஸ் பண்ணலான்னு இருக்கேன், அப்போதான் நம்ம அடிக்கடி மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் அவங்க தம்பியவே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதை கேட்டு ஜென்னுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஜென்னு அலாயை கஷ்டப்படுத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியல. ஆனால் அலாய் பண்ணுறதால ஜென் ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. அங்கேருந்து எழுந்து வெளியில் வந்துடுறாங்க. அலாய் கூப்பிட்டும் ஜென் அதை கேட்கவே இல்லை. கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தனியாக நின்று. அவங்க தம்பி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறான். நெக்ஸ்ட் மண்டே ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அலாயை நானே காலேஜுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. அப்போவுமே ஜென் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் எடுத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜென் வந்து அவங்க பாத்டப்பில் குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தம்பியுமே அங்கே வர்றாங்க. நீ என்ன டிப்ரெஷனாக இருக்கும்போதெல்லாம் குளிக்கிறதுக்கு வந்துடுற, இந்த மாதிரிலாம் ஆகிற ஆள் கிடையாது, உன்னோட ஒர்க்கில் நீ கரெக்டாக இருப்ப, இப்போ என்னாச்சுன்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான். சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு அலாயை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான ஒரு ஃபீலை இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு கொடுத்ததில்ல, நான் ரொம்பவே அலாயை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நீ அலாய்கிட்ட தானே போய் சொல்லணும்னு சொல்லவும், நான் எவ்வளோ சீரியஸாக இருக்கேன்னு உனக்கு தெரியணும், அதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 3 days கேம்ப் இருக்குது, 3 days நைட்டு வெளியில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், என்னது நைட்டா, நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற, நாங்கள்லாம் இருக்கோம், என்னோடய ஃபேக்கல்ட்டி கூட தான் நாங்கள் போகிறோம், அலாயை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லவும் அங்கேருந்து எழுந்து அவசரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அலாயை பார்க்குறதுக்காக வர்றாங்க. இங்கே அலாய் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரிப்புக்கு கண்டிப்பாக போகணுமா, உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு அலாய்கிட்ட கேட்குறாங்க. அலாய் இதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை ஜென், நான் வந்து என்னோடய யூனிவர்சிட்டி விட்டு வெளியில் வந்து 1 year ஆகிடுச்சு, இது எனக்கு வந்து புதுசு, இங்கே வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, இவங்க எல்லாருக்கூடையுமே கொஞ்சம் பழகணும்னு நினைக்கிறேன், எல்லார பற்றியுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது ஓகே, உன்னோட விருப்பம், ஆனால் எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்க அப்படின்னு ஜென்னுமே சொல்கிறாங்க. ஜென் அவங்க தம்பி கிரேட்டையும் அலாயுமே காரில் கேம்புக்கு எடுத்துகிட்டு வந்து கூட்டுட்டு வந்து விடுறாங்க. கிரேட்டும் அலாயுமே சிரித்து பேசிக்கிறாங்க. உன்னோட லக்கேஜை வந்து நான் எடுத்து கொடுக்குறேன், இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன், நீ உன்னோட எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோ. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஜென்னுக்குமே கொஞ்சம் கடுப்பாகுது, இவங்க தொல்லை வேற தாங்க முடியலையே அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு அவங்க தம்பி சொல்கிறான், சரி நீ கிளம்பு ஜென், நான் இவங்களை பார்த்துக்கிறேன், நான் அலாயை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு ஜென்னுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஜென்னால் அங்கேருந்து அலாயை விட்டுட்டு போக முடியல. இங்கே அலாய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே எல்லோரும் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. நைட்டுமே அலாய் அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்துட்ருக்குறான். இது எல்லாத்தையுமே தூரத்தில் இருந்து ஜென் அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி வந்து, நீ யாருமா, நீ இங்கே என்ன பண்ணுற, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லாட்டினா வேறு யாருமா அப்படின்னு கேட்கவும், அங்கேருந்து ஒரு பையன், அவன் பேர் நட்டு, கிரேட்டோட தம்பி, ஜென்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். இல்லை இது இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான், அவங்க தம்பியை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுமே ஹெல்ப் பண்ண அந்த செக்யூரிட்டி அங்கேருந்து போயிடுறான். அங்கே போனதும் ஜென் கிட்ட கேட்குறாங்க, ஜென் இது நீங்களா, இங்கே எதுக்காக வந்தீங்க, உங்கள் தம்பியை பார்த்துக்கிறதுக்காக வந்தீங்களா இல்லை வேறு எதுவுமான்னு கேட்கவும், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிறாங்க, அப்புறம் என்னோடய தம்பியுமே தான் நான் பார்த்துக்க வந்தேன்.
நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும் நீங்களும் ரிட்டன் ஹெல்ப் எனக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கே தான் அலாய், அதுக்காக நீ அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலாயை பற்றி டீட்டெயிலுமே அந்த ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அங்கே இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக கத்துறாங்க. ரொம்பவே பயந்துட்டு யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அலாய் தான். அவங்கள யாரோ தொட்டுட்டாங்க போல, ரொம்பவே கத்துறாங்க. ஏன்னா இந்த ஃப்ரெண்டை நீ சீக்கிரம் போ, அலாய்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி இந்த நட்டை தான் அனுப்பி வைக்கிறாங்களே தவிர அவங்க வரவே இல்லை, தூரமாக இருந்து தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஜென்னோட தம்பி கிரேட், அலாய் நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், கொஞ்சம் பொறுமையாரு, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். அப்போ அங்கேருந்து நட்டு ஓடி இவங்க இந்த லீடர்கிட்ட சொல்கிறாங்க, அலாய்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ யாருமே அவங்கள டச் பண்ணக்கூடாது, எல்லாருமே தூரமாக போகுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் அந்த லீடர் அந்த பையனுமே முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாரையுமே இங்கேருந்து தூரமாக போங்க, அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க சரியானதும் அகைன் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்க, இப்போ எல்லாரும் அங்கேருந்து போங்கன்னு சொல்லி எல்லாரையுமே அங்கேருந்து போக சொல்கிறாங்க. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, எல்லாருமே அவங்களே தான் பார்த்துட்ருக்குறாங்க. கண்ணு யாரையோ தேடிக்கிட்டே தான் இருக்குது, அங்கே இங்கேயும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஓரமாக போய் உட்காந்துக்கிறாங்க. பார்க்குறான், அவங்க அலாயை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். ஆனாலும் அலாய் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் கிரேட்டுக்கிட்ட கேட்குறாங்க, நீ ஜென்னை கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்கவும் ஜென் வீட்டுக்கு போயிட்டா, நான் தான் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அலாய் ஜென்னையே தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனசு ஜென்னுக்காக ஏங்குது. எங்கே இருக்க தோணுது, நீ இங்கே தான் எங்கேயோ இருக்கிறன்னுட்டு, என்னை பார்க்க வர மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்பவே ஏக்கத்தில் இருக்கிறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் ஜென் அவங்க பக்கத்தில் வராமல் தூரமாகவே இருந்து பார்த்துட்ருக்குறாங்கன்னு தான் புரியவே இல்லை. ரொம்பவே டயர்டாக இருக்கிறாங்க. பார்த்தா மட்டும்தான் சரியாகும் அப்படிங்கிற ஸ்டேஜில் அலாய் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பக்கத்திலே போகக்கூடாதுங்கிறதுல அவங்களுமே உறுதியாக இருக்காங்க. இதில் இருந்து பார்த்துட்ருக்குறாங்க. பார்ட் இதோட முடியுது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். சமாதானப்படுத்துறதுக்கு வருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு